எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாம்பழ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இப்போ இந்த மாம்பழம் வந்து என்ன மாம்பழம்னு எனக்கு பேர் தெரியாது. நான் வந்து இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாம்பழ பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தோல் நீக்கி ஒரு 7 இந்த மாதிரி தோல் நீக்கிக்கோங்க. 7 மாங்காய் எடுத்திருக்கேன், நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த தோல் நீக்கி அதுக்குள்ளே தோலுக்குள்ளே இருக்க சதையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சதையை வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாம்பழத்தை போட்டுக்கலாம் வேக வைக்க. இப்போ வந்து அந்த தோல் இருக்க அந்த சதையை வந்து அலசி அந்த தண்ணியை வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையானக்கு உப்பு போட்டுக்கோங்க. மாம்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம உப்பு லைட்டாக சேர்த்துனா தான் அந்த இனிப்புக்கு நம்ம தூக்கலாக இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் மிளகாத்தூள். இப்போது இதை நல்லா கொதி வரட்டும். அடுத்து இதில் பாத்திரத்தில் வந்து வெல்லம் நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த குப்பையெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது, இல்லைன்னா மண் கடிக்கும் குழம்புல. அதனால் வந்து நம்ம உருக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம மாம்பழம் வந்து வெந்துருச்சு பாருங்கள், பபுள்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடியே பழுத்த மாங்காய் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 கொதிப்பு வந்தாவே போதும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள், எவ்வளோ சுண்டி இப்போ மாம்பழம் வந்து வெந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து அரைப்பு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா தேங்காயும் ஜீரகம் கம்மியாக எடுத்தால் போதும். தேங்காய் இதை ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே நம்ம போட்டோன்னா வெல்லத்தில் இருக்க மண் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது ஒரு நல்ல கொதி வரட்டும். நல்ல கொதி ஆல்ரெடியே வந்து மாங்காய் வந்து இனிப்பு தான். இன்னும் ஒரு இனிப்பு நம்மளுக்கு வந்து அதிகமாக அந்த மாம்பழம் இனிப்பாக இருக்கிறதுக்காக நல்ல ஒரு கொதி, இந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது பாருங்கள், கொதி வந்துடுச்சு. கொதி வந்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம நல்லா நெகுன்னு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். நல்லா தேங்காய் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரே ஒரு கொதி மட்டும் போதும். நம்ம அந்த ஒயிட் கலர் இருக்கிறது அந்த எல்லோ கலர் அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரொம்ப கொதிச்சிச்சின்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரே ஒரு கொதிப்பு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஒரு கொதிப்பு மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மாம்பழ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு சூப்பாகவும் மாதிரி இது குடிச்சிக்கலாம். இல்லை நம்ம வந்து சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். எப்படி பழம் சர்க்கரை போட்டு நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த குழம்பு வந்து பிசைஞ்சு சாப்பிட்றோம். விருப்பம் இருக்கவங்க பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் குழம்பா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நல்லா வயிறுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாம்பழம் சீசன் டைமு இப்போ வந்து வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டான்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப காரம் எல்லாம் இருக்கும். இதில் வந்து காரம், உப்பு, சர்க்கரை, இனிப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வயசானவங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.